வந்து நாங்கள் அலோன் அட் ஹோம், நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். அதனால் எங்களுக்கு நாங்களே வந்து நல்லா டேஸ்டியான பிரியாணி பண்ணலான்ட்டு இருக்கோம். எங்களுக்கு நாங்களே சுனியை வச்சுக்கிற மாதிரி தான் இது. ஹலோ, பிரியாணி வித் சிக்கன் 65, அப்புறம் பாயில்டு எக்கு, அப்புறம் வந்து ரைத்தா. கையில் என்னடா கன்றாவே நெல் பாலிஷ் வச்சிருக்க நடக்காதீங்கன்னு. ஹல்திக்கு போனேன், எங்கள் மாமியார்கிட்ட ஒரு வார்த்தை தான் சொன்னேன், எல்லோ கலரில் போடணுன்ட்டு. எல்லோ கலர் ட்ரெஸ்ஸு, எல்லோ கலர் கம்மல், எல்லோ கலர் நெல் பாலிஷ் கொண்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. அதனால தான் எல்லோ கலர். மாதிரி மாமியார்லாம் சீரியலில் மட்டும்தான் இருப்பாங்க, பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டில் புதுசாக இருக்காங்க. ஆமாம், யாரும் கண்ணை வச்சிடாதீங்க. ஓகே, இப்போ பிரியாணி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இவ்வளோ பெரிய அண்டாவில் பிரியாணி பண்ணாதான் எனக்கு வந்து பிரியாணி பண்ண ஃபீலே கிடைக்கும். ஸோ வந்து தேவையான பொருட்கள் எல்லாத்தையும் நான் வந்து சாப் பண்ணி வச்சிட்டேன். சில்லி, அப்புறம் டொமேட்டோ, அப்புறம் கொஞ்சோண்டு புதினா போடுவேன் ஃப்ளேவருக்காக. அப்புறம் முந்திரி பார்த்தீங்கன்னா நான் இங்கே டம்ளரில் ஊற வச்சுருக்கேன். இந்த முந்திரி அரைச்சி வதக்கும் போது வந்து நான் போடுவேன். அது வந்து கொஞ்சம் பிரியாணிக்கு எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வந்து கொடுக்கும். அப்புறம் வந்து ஆனியன்ஸ் சாப் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, இது ஹோம்மேட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். ஆமாம். அப்புறம் இங்கே வந்து ரைத்தா இருக்குது. பிரியாணிக்கு தேவையான சிக்கன்லாம் வந்து இங்கே வந்து மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். சிக்கன் 65 வந்து ஃப்ரிட்ஜுள்ள இருக்குது. நான் அப்புறமா அதோட ரெசிபி வந்து காட்டுறேன். 5 டம்ளர் ரைஸ் வந்து போட்டு 1/2 an hour, அதாவது நம்ம கட் பண்ணுற அந்த டைமில் ஊற வச்சிட்டாலே அதில் ஊறினா போதும். எல்லாமே கட் பண்ணி நம்ம ரெடி பண்ணுறதுக்குள்ளே அது வந்து கரெக்டாக ஊறிடும். ஸோ வந்து அப்படியே வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் ஒரு கட்டு புதினா வந்து இது பண்ணி வச்சுருக்கேங்க. கட் பண்ணி வச்சிருக்கேன், பிச்சு வச்சிருக்கேன். ஹலோ, அது இது வந்து இலை, அதனால பிச்சு வச்சிருக்கேன். ஓகே, பிரியாணிக்கு தேவையான எண்ணெய் வந்து ஊற்றிட்டேன். இப்போ வந்து நான் 1 ஸ்பூன் நெய் போட்டுறேன். இது வந்து சுத்தமான பசு நெய், வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவே வந்து பாருங்கள், டப்பாவாக நாங்கள் வந்து காலி பண்ணுவோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த நெய். இதுக்கு வந்து லிங்க்கெல்லாம் கேட்காதீங்க, எங்கள் வீட்டுக்கு ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வருவாங்க, அவங்க கிட்டேருந்து வாங்கினேன். ஸோ இப்போ வந்து நெய் ஊற்றியாச்சு. இது வந்து நல்லா காயிடும். ஒரு 3 to 4 பிரியாணி எல்லாம் வந்து போட்டேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இது எல்லாமே பிரியாணிக்கு போடணும். ஆனால் என் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. அதனால ஒரே ஒரு பட்டை மட்டும் போடு, வெறும் இல்லைன்னா நெத்தியில பட்டை போட்டுக்கிட்டு பிரியாணி பண்ணு. பே லீவ்ஸ் எல்லாம் பிரியாணி எல்லாம் மட்டும் நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுருவோம் நாங்கள். வெங்காயம் வந்து இதில் எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ வந்து மற்ற எல்லா வெங்காயத்தையும் வந்து நம்ம இதில் போட்டோம். மேடம் ஃப்ரேம் இவ்வளோதான் வச்சுருக்கேன், உள்ள காட்டு. இந்த மாதிரி ஆளை வந்து நம்ம ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டா நல்லது. வெங்காயம் வந்து வதக்கணும். இப்போ வந்து நம்ம இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டோம் அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். ஹையில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வந்து வதக்கணும். அதுதான் வந்து வெங்காயத்துக்கு முக்கியமான மேட்ரு. பிரியாணி செய்கிறது வந்து ஈஸி தான், பட் டக்குன்னு நம்ம பண்ணணுன்ட்டு வதங்காமையே நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த பிரியாணிக்கான டேஸ்ட்டே வந்து கொடுக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து நான் சால்ட் ஆட் பண்ண போகிறேன். இப்போ வந்து நான் ஒரு ஸ்பூன் உப்பு மட்டும் வதக்கிறதுக்காக போடுறேன். மீதியெல்லாம் நம்ம அப்புறமா வந்து சிக்கன் போட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் காட்டுறேன். நம்ம எவ்வளோ வெங்காயம் போட்டோம் அது எல்லாமே குட்டி ஆகிட்டு ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு வதக்கிட்டதுக்கப்புறம் 5 மிளகா நான் வந்து போட்டுறேன். எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால 5. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஓகேயா, நீங்கள் வீட்டிலையே அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள். கடையிலேருந்து வாங்காதீங்க, அப்போ தான் வந்து பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டை விட ஒரிஜினாலிட்டி தான். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இப்போ ஃப்ளேவருக்கு தான் வருது தவிர ஒரிஜினலான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எங்கேயுமே வைக்கிறது இல்லை. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் சிம்மில் வச்சுருங்க. ஏன்னா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் சிம்மில் வச்சுட்டு நல்லா அந்த ரா ஸ்மெல் போகிற வரைக்கும் வதக்கிட்டே இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம்
ஃப்ளேவருக்காக. அப்புறம் வந்து புதினா, ஒரு கட்டை புதினா போடுறேன். அதுக்கு நீ வரும் அப்படியே வேலை வாங்குவாங்க, இந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இப்போ வந்து நல்லா வதக்கிக்கலாம். தக்காளி வந்து சீக்கிரமாக வதங்கிடும். ஸோ அதனால் நம்ம லாஸ்ட்டாக வந்து ஆட் பண்ணணும். எப்பவுமே ஆனியன் வதங்கிறதுக்கு தான் வந்து டைம் எடுக்கும். ஒரு இன்க்ரீடியண்ட்டுமே வந்து பொறுமையாக வந்து வதக்குங்க. சீக்கிரம் பண்ணிடணும் அப்படின்னு மட்டும் பிரியாணிக்கு நாங்கள் நினச்சோம் அப்படின்னா டேஸ்ட்டாக இருக்கும். புதினா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டு தக்காளி வந்து போட்டேன். ரொம்ப தக்காளி போட்டால் வந்து அப்புறம் ரொம்ப ஸ்வீட் ஆயிரும். ஆனியன் வந்து நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். பட் டொமேட்டோ வந்து கொஞ்சம் கம்மியாகவே, நான் ஒரு 4 டொமேட்டோ தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் வந்து நல்லா வதங்கும். நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கன் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் போடுறேன். பிரியாணிக்கு வந்து எப்போவுமே சிக்கன் பீஸ் நிறையா இருந்தால் தான் பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வந்து சிக்கன் போட்ட அப்புறம் மசாலாஸ் வந்து போட போகிறோம். பிரியாணி மசாலா வந்து கொஞ்சம் போட்டுக்கிறேன், ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு. எனக்கு அளவு தெரியுன்றனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். உங்களுக்கு தெரியலன்னா இந்த ஸ்பூன் கணக்கில் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். வீட்டு மிளகாத்தூள், வீட்டில் அரைச்ச மிளகா தனியாக போட்டு அரைச்ச மிளகாத்தூள், இது வந்து நான் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 1.5 கூட போட்டுக்கிறேன். ஓகேயா? உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவைப்படுதோ அவ்வளோ போட்டுக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு தான் மிளகாத்தூள்லாம். மற்றதெல்லாம் வந்து நான் சொன்ன மெஷர்மெண்ட்டில் தான் நீங்கள் போட்டுக்கணும். 2 ஸ்பூன் அளவு கேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். காட்டுங்க, 2 ஸ்பூன் அளவு கேர்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து லெமன் போடுறீங்க அப்படின்னா கேர்டை வந்து கம்மி பண்ணிக்கோங்க. கேர்டும் நிறைய போட்டு லெமனும் போட்டுட்டீங்க அப்படின்னா காரம் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி புளிக்கிற மாதிரி அந்த ஃப்ளேவர் வரும். ஸோ கேர்டு வந்து எதுக்கு ஆட் பண்ணோன்னா சிக்கன் சாஃப்ட் ஆகிறதுக்கு தான். ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த சிக்கனோட கலர் மாறி அதுலேருந்து தண்ணி எல்லாம் வெளியே வந்து ஆயிலெலாம் செப்பரேட் ஆகி வெளியே வரும். அந்த அளவு வர வரைக்கும் நீங்கள் கொஞ்சம் நல்லா வதக்கணும். இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த ஆயிலெலாம் வெளியே வருது பார்த்தீங்களா? இப்போ வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் கொஞ்சம் நேரம் அதை நல்லா குக் ஆகட்டும். வந்து முந்திரி ஊற வச்சிருந்தோம் இல்லையா, அதை அரைச்சி பேஸ்ட் பண்ணியிருக்கேன். வந்து நம்ம லாஸ்ட்டில் தான் ஊற்றணும், ஏன்னா வந்து அடி பிடிக்கும், முன்னாடியே ஊற்றணும். ஸோ இதையும் போட்டு ஒரு மிக்ஸ் பண்ணிடுறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த டம்ளரில் 5 டம்ளர் ரைஸ் போட்டேன். ஸோ 5 டம்ளர் ரைஸ்க்கு 1க்கு 1.5 கணக்கு தான். எக்ஸாக்டான தண்ணி ஊற்றுங்க, எக்ஸ்ட்ராலாம் ஊற்றாதீங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு அந்த என்ன சொல்கிற உதிரியாக வந்து வராது. ஸோ வந்து இந்த ஸ்டேஜில் நான் பாருங்கள் சிம்மில் வச்சுட்டேன். இந்த ஸ்டேஜில் வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 1க்கு 1.5 7.5 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் 5 டம்ளர் ரைஸ்க்கு. ஓகேயா? ஸோ தண்ணி ஊற்றிட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு காரம் பார்த்துக்கலாம். ரைஸ் போட்டதுக்கப்புறமும் பார்த்துக்கலாம். தேவைன்னா மட்டும் நீங்கள் வந்து சால்ட்டை செக் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய ஆயிடுச்சுன்னா நம்ம அதுக்கப்புறம் ஒன்றுமே செய்ய முடியாது. ஸோ கரெக்டாக தான் இருக்குது. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து ரைஸ் போடணும். இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். அந்த டைமில் தான் வந்து நம்ம ரைஸ் போடணும். முன்னாடியே வந்து போட்டிங்கன்னா ஒன்றும் வந்து இருந்தாலும் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் போடணும். ஷோ காக்கா வீடியோகிராஃபர் மாறிட்டாங்க. வந்து பழைய வீடியோகிராஃபர் வந்திருக்காங்க நம்மக்கிட்ட மறுபடியும்.
ஸோ ரைஸ் போட்டுட்டு ஒரு மிக்ஸ். செல்லக்குட்டி அங்கே இரு. ரொம்ப மிக்ஸ் பண்ணாதீங்க, ரைஸில் உடஞ்சிடும். ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் குக் ஆகணும். ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் வர வரைக்கும் குக் ஆகட்டும். ஸோ மீடியம் ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம் ஒரு 5 மினிட்ஸ். அதுக்கப்புறம் நம்ம தம் போட போகிறோம். குடும்ப பெண் இப்படிலாம் பேசலாமா சொல்லுங்கள். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ரைஸ் வந்து ஆஃப் குக் ஆகிடுச்சு. ரைஸும் தண்ணியும் ஈக்குவல் ஆகிடுச்சு. எதுவுமே பண்ணாதீங்க, மிக்ஸில் எதுவும் பண்ணாதீங்க, ரைஸ் உடஞ்சிரும். இந்த டைமில் வந்து தம் போட போகிறோம். தம்மா? ஆமாம், ஃபுல் சிம்மில் வச்சுட்டு இதை க்ளோஸ் பண்ணிட்டு கீழே வந்து ஏதாச்சும் தோசைக்கல், பழைய தோசைக்கல் ஏதாவது ஒன்று இதுக்குன்னே வச்சுக்கோங்க. நாங்கள் அப்படி தான் வச்சுட்டு இருக்கோம். இந்த மேலே வச்சுட்டு ஒரு பாத்திரத்தில் நார்மல் தண்ணி போட்டு நீங்கள் பிடிச்சி வைக்கலாம். ஏதாவது ஒரு வெயிட் வைக்கணும், அது தம் வெளியே வராத அளவுக்கு, இந்த புகைலாம் வெளியே வராத அளவுக்கு. ஸோ நான் வந்து இந்த கல்லை வைக்கிறேன். வச்சுட்டு கரெக்டாக 20 மினிட்ஸ் அடியே பிடிக்காது, பிரியாணி சூப்பராக ரெடி ஆகிடும். ஒருத்தவங்களை கூப்பிட்டு வந்திருக்கோம், வந்து 65 பொரிக்க போகிறோம். ஏன்னா நல்லா சூடானதுக்கப்புறம் 65 பொரிக்கலாம். அது பொரிச்ச உடனே நமக்கு பிரியாணி ரெடி ஆகிடும். என்ன எப்படி சூடாகுது தெரியலன்னா அது இங்கே இருக்காங்க. சுட்டு பார்க்கலாம், சுட்டுச்சு அப்படின்னா என்ன சூடாயிடுச்சா இருக்கும். இந்த 65 வந்து பொரிக்க போகிறோம். இதில் வந்து என்ன போட்டிருக்கோன்னா முட்டை, 65 மசாலா பவுடர், அப்புறம் கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு. கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் பண்ணி எடுத்தோன்னா இந்த மாதிரி நமக்கு எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் செப்ரேட் ஆகாது மசாலாஸ்லாம். அழகாக வந்து எல்லாம் அப்படி எப்படி நிற்கிது பாருங்க. எல்லாரும் க்ரௌடடாக போடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக பேட்ச் போடுங்க, அப்போ தான் ஈவனாக பொரியும் அப்படின்னு ஹோட்டலில் வேலை செஞ்ச ஒருத்தவங்க சொன்னேன். இவங்களோட மெயினான செஃப்போட ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா மொறு சிக்கன். இவங்க கொஞ்சம் வெளியாக போயிட்டதுனால இன்றைக்கி அது மிஸ் ஆயிடுச்சு. அதனால் நாங்கள் 65 பண்ணிட்டோம். இன்னொரு நாள் அவங்க செஃப் கிட்ட அந்த ரெசிபியை நாங்கள் போட சொல்கிறோம். அது எப்படி இருக்கும் பார்த்தீங்கன்னா அந்த KFC ஸ்டைல்லே இருக்கும். KFC சிக்கனே தோத்துருவோம்லாம் பார்த்துக்குவோம். சிக்கன்னே நான் தான் சொன்னேன்னா பார்த்துக்கோங்களேன். ஆமாம், அவங்களுக்கே ரெசிபி இவங்க தான் சொன்னாங்க. 65 பொரிச்சாச்சு. பார்க்கவே நம்ம வந்து சூப்பராக இருக்குது. சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு சொல்லுங்கள். சின்ன பீஸ் ஒரு பைக் எடுத்தேன், சூடாக இருக்குது. lovely, so nice actually. இது பெரிய இது இங்கிலீஷில் பேசுவார். நல்லா சரி, எல்லாருக்கும் கொடுங்க. இருந்தாங்க 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணுறேன். பிரியாணி ரெடி. நான் கரண்டி வச்சு கொஞ்சம் சூடு ஆறினதுக்கப்புறம் கிளறுங்க. சரிங்களா, பிரியாணி சூப்பராக வந்துருக்கு. ரைஸ்லாம் பாருங்கள் உதிரி உதிரியாக வந்துருக்கு. இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிரியாணி டேஸ்ட் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் பைட் பார்ப்போம். மம்மி ஃபர்ஸ்ட் பைட் வாங்கிக்கிறியா? கொஞ்சமா நல்லா இல்லைப்பா, நல்லா இல்லை. அது பிரியாணி சாப்பிட்டு கண்டல ஊற்றிக்கிடுங்க. சாப்பிட சௌமியா டைம் ஆகுது பாரு. என்ன பண்ணிட்டு பொண்ணு அற்புதமாக இருக்கு பிரியாணி. ஹோட்டல் டேஸ்ட். நமக்கு வெளியில் பிடிக்கவே மாட்டேங்குது. கத்திரிக்காய்